ஏக்கா பாதாம் பால் நல்லா இருந்துச்சுல்ல? இல்லக்கா. ஆமா. எதுக்கும் ராணிக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்கலாம். சார்ஜ் இல்ல, பேலன்ஸ் இல்லன்ட்டு அக்கா எத்தனை ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப பேசணுமா வேணாமா? பண்ணுங்க பண்ணு பண்ணு. சார்ஜ் இல்லைன்னா கம்மியா இருக்கு, பேலன்ஸும் கம்மியா இருக்குன்னு சொன்னேன். நான் இல்லனே நினைச்சிட்டேன். இதெல்லாம் நல்ல விவரமா பேசு. ஹலோ ராணி. சொல்லுங்கக்கா. ஏய், நாங்க வந்துட்டோம் கிட்ட. முன் வழியா வரணுமா பின் வழியா வரணுமா? ஜெனி ரூம்குள்ள தான் இருக்கு. நீங்க வாச பக்கமாவே உள்ள வந்துருங்க. சரி, ஓகே. சரி. என்ன சொன்னா? வாச பக்கமே வர சொல்றான். ஜனனி ரூம்குள்ள தான் இருக்கலாம். நம்ம சொந்த வீட்டுக்கே திருடுங்க மாதிரி போற நிலைமை. சொந்த வீடுன்னு சொல்லாதீங்க, அவ்வளவுதான். மாமியா காதுல விழுந்துச்சு, உசுரையே விட்டுரும். சரி, அவங்க மகன்க கட்டின வீடு இல்ல, அது நம்ம வீடுன்னு சொன்னா அப்படிதான் மாமா கிட்ட சொல்லி அடி வாங்கி கொடுக்கும். நீங்க வேற. அதுவும் சரிதான். இப்ப போய் இறங்குற வரைக்கும் டென்ஷனா தான் இருக்கும். அந்த ஜனனி பிள்ளை கண்ணில் மாட்டாம இருந்தா போதும். அதுக்கு பதில் சொல்ற அளவுக்குலாம் எனக்கு தெம்பு இல்லை. ராணி பாத்துக்குவாமா. என்ன இன்னும் ஆளை காணோம்? வந்தாளா? இல்லையே. நீங்க யார கேக்குறீங்க? குட்டிதான். நாங்க 2 பேரும் ஹைட் அண்ட் சீக் ஆடுறோம். என்ன சீக்கு? அதான் கண்ணாமூச்சி ஆடுறோம். நீங்களுமா? நல்லது நல்லது, ஆடுங்க ஆடுங்க. இந்த பக்கம் தான் குட்டி வந்தா. இங்கதான் இருப்பான்னு நினைக்கிறேன். நான் பாக்குறேன். ஐயோ, குட்டி குட்டி குட்டி. குட்டி வா, பாத்து இறங்க. மெதுவா வா, மெதுவா வா. அக்கா இருங்க, ராணி எங்க காணோம்? குட்டி. என்ன கதவை சாத்தி வச்சிருக்கா? வராதீங்க வராதீங்க. என்ன? எங்க போனா? ஆனா இங்கதான் எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கணும். அவளை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். கீழே தான் நிக்கிறாங்க. நீங்க போங்க போங்க. என்னையே ஏமாத்த பாக்குறியா? பின்கட்டு வழியா வாங்க, பின்கட்டு வழியா வாங்க. போங்க போங்க. ஐயோ அக்கா, ஜனனி இங்க தான் சரி. இருக்கா. சரி, பின்னாடி வரோம் வரோம் வரோம். அண்ணே பின்பக்கம் போயிருங்க. ஆமா. இவளுக்கு எதுக்கா இவ்வளவு பயப்படுறோம்? சீக்கிரம் போ. அக்கா அக்கா அக்கா. ராணி, ஜனனி எங்க குழந்தையோட விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாரும் மேல போங்க. சீக்கிரம் போங்க போங்க. சரி போங்க. வாங்க 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 போங்க. விளையாடுங்க, நல்லா விளையாடுங்க. சுபா, ஐயோ கிழவி பார்த்துச்சுன்னா பிரச்சனை ஆயிடும். ஐயோ அம்மா. ஷப்பா, அப்பா. இந்தா. இல்ல இவ இம்சை தாங்க முடியல. ஏங்கா இப்ப நம்ம இறங்கி போகும்போது ஏதாவது கேள்வி கேட்பாளே? ஏய், அதான் வந்துட்டோம்ல, தனித்தனியா வந்த மாதிரி தள்ளி தள்ளி போயிருவோம். ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் விட.
அக்கா இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தோணுது. நான் அம்புட்டு முடியாம ஹாஸ்பிட்டல்ல கிடந்தேனே, இந்த வீட்ல இருந்து ஒரு பையன் வந்து என்ன பார்க்கல. வராத வரைக்கும் நல்லதுன்னு நினைச்சுக்கோ. அவங்க வராத நாள் தான் அம்பிட்டு நேரம் நீ நிம்மதியா இருந்த. ஷபா, இந்த மெட்ராஸ்காரி இருக்காளே, அவளை சமாளிக்கிறதுக்குள்ள நாக்கு தள்ளி போச்சு. டீ சாப்பிட்டா அக்காங்கறா, போன் எடுத்தா அக்காங்கறா. என்னால முடியல சாமி. அக்கா இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நம்ம உண்மையை சொல்லிடுவோம். யார்கிட்ட? ஏய், நீ எங்க இருந்து வர? பாத்ரூம்ல இருந்து. யார்கிட்ட உண்மையை சொல்லணும்? உனக்கு ஒண்ணு இல்லம்மா, நீ போய் போன நோட்டு. ஆனா வர வர நீங்க எல்லாம் குழந்தைங்க மாதிரியே பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. உள்ள இருந்து இப்படி திடீர்னு வரும். ஆமா ஆமா, இந்த வீட்டுல பெரியவங்க எல்லாம் குழந்தையாட்டம் பயப்படுறாங்க, குழந்தைங்க எல்லாம் பெரியவங்களாட்டம் அதிகாரம் பண்றாங்க. அக்கா என்னைக்கு இருந்தாலும் தெரிய போகுது. அதுக்கு நாமளே போய் அம்மா தாயே நாங்க இதுதான், எங்க நிலைமை இதுதான், நீ பெருசா எங்க கிட்ட ஏதோ எதிர்பார்க்காத அப்படின்னு பட்டுன்னு போட்டு உடைச்சிட்டா என்ன? உன் மண்டைய உடைச்சிருவாங்க. பேசாம இரு, அவளே கண்டுபிடிச்சிட்டோம். கிழிச்சா கல்யாணத்துக்கு முன்னாடி ஈஸ்வரி அக்கா அப்பாவும் எங்க அப்பாவும் அவங்க அப்பா கிட்ட நான் சுக்கா சொல்லி பார்த்தாங்க. அப்ப புரியல. கல்யாணத்தன்னைக்கு சாமியாடி அப்பா நறுக்குன்னு சொல்லிவிட்டாங்க. அப்பவும் புரியல. சரி இங்க வந்து எல்லாத்தையும் பார்த்து கண்டுபிடிச்சுப்பான்னு பார்த்தா என்ன விட தத்தியா இருப்பா போல இருக்கே. ஏய், எல்லாம் போக போக தான் தெரியும். அன்னைக்கு நீயும் நானும் கல்யாணம் ஆன புதுசுல இதே மாதிரி தானே இருந்தோம். நம்பணுமா? எல்லாமே நிஜம் தானே மண்டைய ஆட்டணும். சரி நம்மளை விட ஈஸ்வரி அக்கா பொண்ணு பார்க்க வந்தப்போ மாப்பிள்ளை பார்த்த உடனே சுதாரிச்சிருக்க வேணாமா? ஏமாந்துருச்சுல. நம்ம எல்லாரும் இப்படிதான் நம்பணும். இவளும் அப்படிதான் இருக்கா. ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. எனக்கு என்னவோ மாமா இவ விஷயத்துல கொஞ்சம் இறங்கி போறாருன்னு தோணுது. யாரு? உங்க மாமாவா? நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. கரெக்ட் ராணிகா, கரெக்டா சொல்லிட்டு போறாங்க. மாமாவாது மாறுறதாவது கூடிய சீக்கிரம் அவன் நம்மளோட வந்து சேர போறா. பாத்துக்கிட்டே இருங்க. இங்க பாரு, குலசாமி பூஜை முடியட்டும், கெடா வெட்டு நடக்கட்டும், அங்க ஒரு வெட்டு விழும், அதுக்கப்புறம் தெரியும் என்னன்னு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் மாமாவே அவ ஓரம் கட்டிடுவா. பெட்டா வாய்ப்பே இல்ல. பாப்போமா? பாப்போம். பாப்போம். நீ என்னக்கா சொல்ற? படுத்துக்கோ. படு, வா. மாமா இப்ப வரமாட்டார்ல? அதெல்லாம் வரமாட்டாரு. போட்டோ பார்த்தாலே பயமா இருக்கு. படு. ஐயப்பா. இந்தாங்க ஜூஸ். எங்க கிச்சன்ல ஒரு ஃபேன் போடணுங்க. சேர்ந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் கூட இருக்க முடியல. எவ்வளவு வேகுது தெரியுமா? ஃபேன் போட்டா மட்டும் இங்க பாருமா, சூடு கீழே தான் இருக்கும். அதுவும் இல்லாம கேஸ் ஆன் பண்ணும்போது எப்படி ஃபேன் போடுவ நீ சொல்லு? இங்க பாரு, கொஞ்ச நாள் ரூம்ல வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிச்சன்ல போய் வேலை செய்ய. என்னங்க பேக் பண்ணிட்டு இருக்கீங்க? மதுரைக்கு போறதுக்கு ட்ரெஸ் எடுத்து வைக்கிறோமா? நாளைக்கு தானே போறோம். அதுக்கே இப்பவே இவ்ளோ அவசரமா பேக் பண்றீங்க? அதுவும் இவ்ளோ பெரிய பேக்ல ஒரு நாள் போயிட்டு வரதுக்கு இவ்ளோ ட்ரெஸ்ஸா? அதனால என்னமா, தேவைப்பட்டா இருக்கட்டும்னு ஒரு சேஃப்டிக்கு தாமா எடுத்து வச்சிருக்கேன். எதுக்குங்க அனாவசியமா? இதை நாமள சுமக்க போறோம், ட்ரெயின் தான் சுமக்க போதுமா? அதனால என்னப்போ? என்னப்பா பொண்ணை பார்க்க போறேன்ன உடனே தலகால் புரியல உனக்கு? ஏய் அப்படிலாம் இல்லப்பா, நல்ல விஷயத்துக்காக போறோம். ஒரு 2 நாள் முன்ன பின்ன ஆகலாம்ல. அப்பன் பார்த்து ட்ரெஸ்ஸுக்காக அங்கங்க அலைஞ்சிட்டு இருக்க முடியுமா? பாத்தியாவா? உங்க சம்பந்தி ரேஞ்சுக்கு ட்ரெஸ் எல்லாம் ஜுஜிப்பிப்பா. கார்மெண்ட்ஸ் கம்பெனி வச்சிருக்கவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அது சரி. அப்பா நானும் உங்க கூட வரேன்ப்பா, ப்ளீஸ் பா. நோ நோ நோ, உனக்கு செமஸ்டர் எக்ஸாம் வருது, டைவர்ஷன் இல்லாம ஒழுங்கா படி, புரிஞ்சுதா? அப்பா, அம்மா மூக்குல இருந்து ரத்தம் கொட்டிட்டே இருக்கு. டேய் என்னடா சொல்ற? என்னன்னு தெரியலப்பா, வாங்கப்பா. டேய் வா. வாங்க, சீக்கிரம் வாங்க. அம்மா என்னாச்சுமா? என்ன பத்மா, என்னாச்சு? அண்ணி ஒண்ணு இல்லங்க. என்ன நீ? என்னாச்சு நீ? ஒண்ணு இல்ல நீ, சூடுக்கு வந்திருக்கோம், மோர் குடிச்சா சரியா போயிடும். என்னம்மா இவ்ளோ ரத்தம் கொட்டிட்டு இருக்கு, ஹீட் அதுன்னு சொல்ற? வாமா முதல்ல ஹாஸ்பிடல் போலாம், வாமா. டேய் பதட்டப்படாத, ஒண்ணு இல்லடா. உடனே ஹாஸ்பிடல் போலாம். வாங்க நீங்க. வா. டேய் ஸ்ரீ, இங்க பாரு, ஹெல்த் விஷயத்துல கேர்லெஸ்ஸா இருக்காத. ஏய் நீ போய் ஆட்டோ பிடி, திரு நீ அவளை கூட்டிட்டு வா. வாங்க அண்ணா, வாங்க நீ வாங்க. வாங்க வாங்க. அண்ணி பிளட் வருது, நீ பாட்டு ஐயோ, உட்கார்ந்து. ஒண்ணு இல்ல, எனக்கு ஒண்ணு இல்லங்க. இல்ல மாமா சொன்னா கேளுங்க. விளையாடுறியா? ஏறு. என்னங்க
ஏன் தான் இப்படி பண்றீங்களோ? கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, நானும் இல்ல வரேன். இரு. அண்ணி, அஞ்சனா வீட்ல தனியா இருப்பா. நீங்க அவளுக்கு துணையா இருங்க. இவங்க தான் இந்த விஷயத்தை பெருசு பண்றாங்க. எனக்கு ஒண்ணுமே இல்ல, நான் பாத்துக்கிறேன். அப்போ பார்த்து கூட்டிட்டு போயிட்டு சரிம்மா, வாங்க. நாங்க பாத்துக்கிறோம். நீ பயப்படாம இரு. நீ போப்பா. பாத்துப்பா. டேய், பாத்து கூட்டு வாடா. பாத்து இதுவா. கூட்டிட்டு வாமா. அண்ணி, என்னாச்சு அண்ணி? ஒண்ணு இல்ல அண்ணி, நீங்க வாங்க. ஒண்ணு இல்ல எனக்கு. அத்தை வாங்க, ஒண்ணு இல்லடா. உட்காருங்க. என்னங்க, என்ன சொன்னாங்க? ஏதோ மூக்கு போன்ல டிவைஸ் இருக்கான். அந்த ப்ரெஷர்னாலயா இல்ல வேற எதனாலயா ப்ளீடிங் வர்றது தெரியலன்னுட்டாங்க. எல்லா டெஸ்ட் எடுத்திருக்காங்க அத்தை. எதனாலன்னு டயக்னோஸ் பண்ணிட்டு சொல்லுவாங்க. ஆனா சர்ஜரி பண்ணாதான் நல்லதுன்னு சொல்றாங்க. நம்ம எவ்வளவு சீக்கிரம் சர்ஜரி பண்றோமோ அவ்வளவு சீக்கிரம் பிரஷர் குறையுமா? சர்ஜரி பண்ற அளவுக்கு பிரச்சனையா? மா, சர்ஜரின்னு மேஜர் இல்லம்மா, சும்மா மைனர் தான். டெஸ்ட் எடுத்தா ரிப்போர்ட் எப்போ வருமா? 24 ஹவர்ஸ்ல வந்துடும்னு சொன்னாங்க. நாளைக்கு இந்த டைம்ல வந்த உடனே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிட சொல்லியிருக்காங்க. என்னமோ புதுசு புதுசா வியாதியை கண்டுபிடிக்கிறாங்க அண்ணி. இதெல்லாம் நம்ம அம்மா அப்பா காலத்துல இருந்துச்சா சொல்லுங்க? இரு. என்னப்பா? இல்லப்பா, இது வரைக்கும் சின்ன தலைவலி காய்ச்சல்னா கூட சோர்ந்து போக மாட்டான். ஆனா இப்போ சடனா ஏதோ சொல்றாங்க. ஒன்னும் புரியலப்பா. என்னப்பா நீ? சர்ஜரிங்கிறாங்க. முடிஞ்சதும் 24 மணி நேரம் அசையக்கூடாதுங்கிறாங்க. அசைஞ்சாலே ப்ளீட் ஆகுங்கிறாங்க. இதெல்லாம் கூட பரவாயில்லப்பா. வேற எதுவும் பெருசா இருந்துடக்கூடாதுன்னு ஒரு மாதிரி டென்ஷனா இருக்குப்பா. அண்ணே, கவலைப்படாதீங்க. அன்னைக்கு ஒன்னும் ஆகாது அண்ணே. கடவுள் நமக்கு எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டாரு. தைரியமா இருங்க. ஜனனிதான். ஏய், அவகிட்ட எதையும் காட்டிக்காதப்பா. ஏன்பா? இல்ல வேண்டாம்ப்பா, அவ மனசு கஷ்டப்படும்பா. சரிப்பா, சொல்றா. அப்பா, டிக்கெட் அனுப்பியிருந்தனே, பாத்தீங்களா? அப்பா, எல்லார் டிக்கெட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இல்லையடா, இன்னும் பார்க்கலையே நானு. அப்பா, நான் போட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணிருக்கேன், பாருங்க. அப்பா, எல்லாரும் ரெடி தானே? பேக் பண்ணியாச்சுல? சரிங்கப்பா, உங்க எல்லாரையும் பார்க்கறதுக்காக நான் வெயிட்டிங். சரிங்கப்பா, நான் அப்புறம் பேசுறேன். சரிடா. ஓகே. ஏன்பா, ஏன் சொல்ல வேண்டாம் சொன்ன? அண்ணே, நல்லது தானே. பாவம், விஷயம் தெரிஞ்சா அவ பதறி போயிட மாட்டாளானே. எதுக்குன்னு இதெல்லாம் சொல்லிக்கிட்டே சொல்லுங்க. பா, நீயும் பார்வதியை மட்டும் மதுரைக்கு போயிட்டு வந்துருங்கப்பா. அண்ணே, நாங்க மட்டும் எப்படி? என்ன அண்ணி, எனக்கு ஒண்ணுமே இல்ல. அதான் வாசுவும் ஸ்ரீராமும் இருக்காங்கல்ல, பாத்துப்பாங்க. வாசுவும் நாளைக்கு வந்துறேன்னு சொல்லியிருக்கா. நாங்க பாத்துக்கிறோம் அண்ணி. நீங்க 2 பேரும் எதை பத்தியும் யோசிக்காம சந்தோஷமா போயிட்டு வாங்க அண்ணி. எங்க நீங்க மட்டும் போயிட்டு வந்துருங்க. நான் வேணா இவங்க கூடவே இருக்கேன். அண்ணி, என்ன அண்ணி நீங்க? எதுவும் சொல்லாதீங்க அண்ணி. நீங்க மட்டும் ஜனனி விஷயத்துல எப்படி பிடிவாதமா இருந்தீங்களோ அதே மாதிரிதான் இதுவும். எங்களுக்கும் கடமை இருக்கு. ஐயோ, என்ன நாங்க செய்வோம். 24 மணி நேரம் அசைய கூட முடியாதுன்னா கூட ஏதாவது ஒரு பொம்பளை துணை இருந்தாதாங்க சரியா வரும். நீங்க போயிட்டு வாங்க.
எல்லாம் சரியானதும் நாம எல்லாருமா போய் ஜனனியை பார்த்துட்டு வந்துடலாம். இந்த தடவை நீங்க மட்டும் கிளம்புங்க. அடடே வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார். ஏதோ காலம் ஓடுது, அவ்வளோதான். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எங்கள் ஊர் பக்கமாக வந்திருக்கீங்க? அது பேங்கில் ஒரு சின்ன வேலை இருந்தது, ஒரு கையெழுத்து போடணும், முடிச்சிட்டேன். அப்படியே கிளம்ப வேண்டியது தானே. அப்புறம் சார், வீட்டில் எப்படி இருக்காங்க? உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், இப்போ பரவாயில்லையா? ஓடுற வரைக்கும் ஓடட்டும் சார், அவ்வளோதான். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நமக்கு வாழ்க்கையில் நிம்மதியே இல்லாமல் பண்ணிட்டானே சார் அந்த கடவுள். ஒத்த பிள்ளையை பெற்று வச்சுட்டு படாத பாடுபடுறோம் சார். மற்ற விஷயத்துலையாவது ஏதாவது நிம்மதி கிடைக்கும்னா அதுவும் இல்லை. அந்த குணசேகர் வீட்டில் எப்போ பொண்ணை கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணமோ அப்போவே சகலத்தையும் இழந்துட்டோம் நாம. அதுவும் சரிதான் சார். விஆர்எஸ் கொடுத்துட்டு நிம்மதியாக வீட்டில் இருக்கலான்னு பார்த்தா மேலே மேலே பிரச்சனை. நீங்கள் கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல, இந்த லட்சணத்தில் குலசாமிக்கு பூஜை போடுறோம்னு தைரியமாக ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க. அவ்வளோ அவமானத்துக்கு அப்புறமும் மனுஷன் போவானா சார்? அங்கே நாம் போகணும் சார், போயே ஆகணும் சார். ஆமாம், போகணும். நீங்கள் இப்படி பேசுறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது சார். கல்யாணத்துக்கே போகாத ஆள் இதுக்கு போய் எப்படி? அப்போ கதை வேற, இப்போ கதை வேற. நாம் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணோட அப்பா நாச்சி அப்பன் கல்யாணத்தை நிறுத்தியிருக்கணும். அப்படி ஒன்றும் நடக்கலையே. நானும் எவ்வளவோ பூடகமாக சொல்லி பார்த்தேன் சார். நமக்கு மேலே ஏமாளியாக இருக்காங்களே சார். அந்த அம்மா கூட எல்லாத்தையும் நோட்டை விடுற மாதிரி பார்த்துச்சு, அதுவும் ஒன்றும் யோசிக்காமல் ஏமாந்து போச்சு. நம்ம தப்பு தான் சார். நாம் எல்லா விஷயத்தையும் உடைச்சி சொல்லியிருக்கணும். நாம் பிள்ளைங்க வாழ்க்கை பாதிச்சிடக்கூடாதுன்னு பேசாமல் விட்டுட்டோம். அப்போ விட்டதை இப்போ பிடிக்கணும் சார். நம்மளை கரம் வச்சு அடிக்கிறான் இல்லை அந்த குணசேகரன். நாம் மட்டும் இதுக்கு ஒதுங்கி போகணும். அங்காளி பங்காளி மாமன் மச்சான் எல்லாரையும் கூட்டு வச்சு பூஜை நடத்துறாங்கல்ல, அங்க வச்சு அவன் மூக்க உடைக்கணும். என்ன சார் சொல்றீங்க? எப்படி சார்? ஆகாத சம்பந்திங்க நம்மளையே கூட்டிருக்கான்ல, நிச்சயமா அந்த நாட்சியப்பனையும் கூட்டிருப்பாங்க. அந்த ஆளு இவங்களை நல்லவன் நம்பி வருவான்ல, வரவன் உண்மை தெரியாம ஊர் திரும்ப கூடாது. இருக்கிற உண்மையை வெட்ட வெளிச்சமாக்கிடணும். அதுக்கப்புறம் அந்த ஆள் என்ன முடிவு எடுக்கிறானோ அவன் இஷ்டம். பிள்ளைய கூட்டிட்டு சென்னைக்கு போனாலும் சரி, இல்லை நம்மள மாதிரி கையால் ஆகாமல் இருந்தாலும் சரி, அது அந்த ஆளோட விதி. ஆனால் நாம நம்ம பக்கத்தில் இருந்து எல்லாத்தையும் கொட்டி தீர்த்திடணும். கரெக்ட் சார். நம்மளை எவ்வளோ அவமானப்படுத்தியிருக்கான், இப்போவும் அவமானப்படுத்தத்தான் கூப்பிடுறான். நாம அங்கே போய் அவங்க முகத்திலேயே கிழிக்கணும். ஆதி குணசேகரனோட உண்மையான முகத்தை அந்த குடும்பத்துக்கு காட்டணும். நிச்சயமா போறோம் சார். கிடா வெட்டுல வெட்டு 1 துண்டு 2 தான். ஐயா பிரமையனாரே, குடும்பத்தோட வந்திருக்கோம்யா. எங்களுக்கு கொஞ்சம் பாரு சாமி, ஆதிமுத்து வம்சம் வந்திருக்கோம். ஐயனாரே காப்பாத்துப்பா. பிரமையனாரே, எல்லாரையும் காப்பாத்தியா. ஐயனாரே, நீ திட்டு வாங்காம இருக்கணும். ஐயனாரப்பா. ஏய் அத்தை, எட்ரி முக்காட. குலதெய்வம் கோயிலுக்கு வந்துட்டு முக்காடை போட்டுட்டு இருக்கா. ஜனனி, இதாம்மா நம்ம குலதெய்வம், சக்தி வாய்ந்த சாமிம்மா. இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எங்க அப்பாவோட ஊர்ல குலதெய்வ கோயில் ஒரு ஆத்துக்கு நடுவுல
பார்க்கவே அழகா மனசுக்கு இதமா இருந்துச்சு. இதுவும் நல்லதா இருக்கு, ஆனா கொஞ்சம் இந்த இடம் பார்க்க பயமா இருக்கு.